இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே எப்படி ஹை கம்ப்ரஸ் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே ஹை கம்ப்ரஸ் பண்ணுறது மூலமாக 5 GB ஃபைலை கூட நம்மளால் 5 MB நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்க முடியும். இது மூலமாக நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு இமெயில் மூலமாகவே நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக ஷேர் பண்ணிக்க முடியும். இது மூலமாக நமக்கு வந்து டேட்டாவும் சேவ் ஆகும், அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து டைமும் சேவ் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே எப்படி ஹை கம்ப்ரஸ் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைல்ஸை ஹை கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து கண்டிப்பாக சாஃப்ட்வேர்ஸ் தேவைப்படும். உங்கள்கிட்ட WinRAR இருந்தால் WinRAR யூஸ் பண்ணிக்கோங்க. WinRAR இல்லாதவங்க உங்கள் ப்ரௌசரில் 7zip.org இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்து விசிட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டில் நமக்கு வந்து 7zip வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. 32 பிட்டுக்கும் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் 64 பிட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து டெஸ்க்டாப்பில் ஸ்டாக் வீடியோஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். இந்த ஃபோல்டரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1.15 GB இருக்குது. இந்த ஃபோல்டரை நம்ம வந்து ஹை கம்ப்ரஸ் பண்ண போகிறோம். அந்த ஃபோல்டரில் வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து 7zip ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா ஆட் டு ஆர்கைவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த மெனுவை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து 7zip ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா ஆர்கைவ் ஃபார்மேட்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து 7zip செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கீழே கம்ப்ரஷன் லெவல்னு ஒரு ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. இது வந்து நார்மல்லேருந்து அல்ட்ரா இந்த ஆப்ஷனாக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அல்ட்ரா இந்த ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணால் மட்டும் தான் நம்ம வந்து ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே ஹை கம்ப்ரஸ் பண்ண முடியும். இதுக்கு கீழே உள்ள எதையுமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ண வேணாம். ஃபைனலாக நீங்கள் வந்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்த உடனே நமக்கு வந்து ஃபைல்ஸ் எல்லாமே ஹை கம்ப்ரஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ கொஞ்சம் நேரம் வந்து நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு வந்து எல்லா ஃபைல்ஸுமே கம்ப்ரஸ் ஆயிடுச்சு. இதோட ப்ராப்பர்ட்டிஸில் போய் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 19.9 MBக்கு நமக்கு வந்து கம்ப்ரஸ் ஆயிருக்கு. இதோட ஒரிஜினல் ஃபோல்டரோட சைஸ் பார்த்தோன்னா இப்போ வந்து நான் ப்ராப்பர்ட்டிஸில் போய் செக் பண்ணி காமிக்கிறேன். ப்ராப்பர்ட்டிஸில் போய் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1.15 GBக்கு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 19.9 MBக்கு நமக்கு வந்து கம்ப்ரஸ் ஆயிருக்கு. இது வந்து நார்மல் கம்ப்ரஷன் கிடையாது, ஹை கம்ப்ரஸ். ஸோ நம்ம வந்து ஒரு ஃபோல்டரையோ இல்லாட்டினா ஒரு சாஃப்ட்வேர்ஸையோ இல்லாட்டினா ஒரு கேம்ஸையோ நம்ம வந்து ஹை கம்ப்ரஸ் பண்ணுறது மூலமாக அதோட சைஸை நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப ஈஸியாகவே கம்ப்ரஸ் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருந்திருக்கும், நம்ம வந்து ஒரு 5 GB ஃபைலை கூட 5 MBக்கு நம்மளால் ஹை கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்க முடியும். இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஃபைல்ஸை வந்து ஹை கம்ப்ரஸ் பண்ணும்போது ஃபைல்ஸ் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து ரொம்பவே அதிகம். ஸோ இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எப்படி ஹை கம்ப்ரஸ் பண்ணுறது அதை பற்றி பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறந்துடாமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.